ராஜராஜ சோழனே இந்த கோவிலை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு குழந்தை வரமே கிடைச்சதாம். காசிக்கு நிகரான ஒரு தலம்னு 1000 வருஷம் பழமையான பெரிய குளம் பாலசுப்பிரமணியம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இந்த கோவிலோட முழு ஹிஸ்டரியும், இந்த கோவிலோட சிறப்பம்சங்களையும் இந்த கோவிலுடைய கார்த்திக் சிவாச்சாரியர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய முருக பக்தனா இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்கு. இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம இந்த கோவிலோடைய கார்த்திக் சிவாச்சாரியர் கிட்ட இந்த கோவிலோட ஹிஸ்டரி ஆகட்டும், இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிற போறார். ஹர மகாதேவாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. தர்மசம்வர்தினிம்பிகா சமேத ராஜேந்திர சோழீஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நஜயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. யஸ்ய பிரசாதாதகமேவ சர்வம் மயேவ சர்வம் பரிகல்பிதஞ்ச இத்தம் விஜானாமி ததாத்மரூபம் ஸ்ரீமத் பராஜலகுரும் பிரணதோஸ்மி நித்யம். சத்குரு மம குரு சரணாரவிந்தாப்யான் நமः. இது பெரிய குளத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியர் கோயில். இது சிவாலயம் தான். இது 1000 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இந்த கோயில் பக்கத்தில் வராக நதி இருக்குது. இந்த நதி வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. இந்த நதியில் 3 தடவை முங்கி எழுந்திரிச்சோம்னா நம்மளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இந்த மாதிரி இருந்தால் அது நிவர்த்தி ஆயிரும். ராஜராஜ சோழ காலத்தில் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, வராக நதி வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நதி வற்றாது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, நதிக்கு இடையில ஆண் மருத மரம், பெண் மருத மரம் இருக்குது. இது உலகத்திலேயே காசிலையும் இங்கே மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப விசேஷமானது. அதில் சுவாமியும் அம்பாலும் இருக்கிற மாதிரி ஐதீகம். அதே போல் இங்கே 3 கொடிமரம் இருக்குது. எல்லா இடத்துலையும் 2 இருக்கும். இது பழமையான கோயில், 1000 வருஷம் பழமையான கோயில்னால 3 சன்னதிக்கும் 3 கொடிமரம் இருக்குது. சிவனுக்கு, அம்பாளுக்கு, முருகனுக்கு 3க்கும் 3 கொடிமரம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே போல் சிவன் ராஜேந்திர சோழீஸ்வரர், அதாவது ராஜராஜ சோழனோட பையன். ராஜராஜ சோழனுக்கு குழந்தை தாமதமாக இருக்கிறப்ப சுவாமிகிட்ட தவம் பண்ணி கேட்குறாரு. அப்போ ஒரு குழந்தை கொடுக்குறாரு. சுவாமி கொடுத்த குழந்தைனால அந்த குழந்தைக்கு ராஜேந்திர சோழீஸ்வரன் பேர் வச்சு அந்த பேரையே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த பேர் ராஜேந்திர சோழீஸ்வரன் வச்சுருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. இந்த சிவனை கும்பிட்டோம்னா வயிற்று வலி அதிகமாக இருந்தால் இந்த சிவனை கும்பிட்டா சரியாயிரும். ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப வயிற்று வலி இருந்தப்போ இவரை கும்பிட்டு தான் சரியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிவன் சன்னதி வெளியில் ஜொரஹரேஸ்வரர் இருக்கார். ஜொரஹரேஸ்வரர் நம்ம சிவனோட அவதாரம் தான். நம்ம காய்ச்சல், விஷக்காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிளகு ரசம் வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணி அதை சாப்பிட்டோம்னா இங்கே சரியாயிடுது. அதே போல் ஜொரதேவர் பக்கத்தில் மிருத்யுஞ்சயேஸ்வரர் இருக்கார். உடல் ஆரோக்கியத்துக்கு அவரை கும்பிட்டுக்கலாம். திருக்கடையூரில் இருக்கவர் அவர். திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே போல் அங்கே போக முடியாதவங்க இங்கேயும் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே அம்பாள் அறம் வளர்த்த நாயகி, தர்மசம் வர்தினி, தர்மத்தை காக்கிற தெய்வம். அம்பாளோட விசேஷம் என்னென்னா, அம்பாளுக்கு நவராத்திரி அன்னைக்கு முருகனுக்கு சூரசம்மாரத்துக்கு முதல் நாள் வேல் வாங்குகிற நிகழ்ச்சி. நவராத்திரி சன்னதிக்கு பாலசுப்பிரமணிய கோயில்னு போட்டிருக்கனால எல்லோரும் முதல்ல போய் முருகனை கும்பிட்றாங்க. அப்புறம் சிவன் அம்பாளை கும்பிட்றாங்க. இப்போ அம்பாளுக்கு ஸ்தல புராணம் தெரியாமல் இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதனால் என்ன செஞ்சோம்னா, ஸ்தல புராணம் தெரியலையே, அம்பாளோட சிறப்பை எப்படி எல்லாத்துட்டையும் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே நவராத்திரி பூஜை இங்கே நடக்காமல் இருந்தது. அந்த ஒரு 5 வருஷத்தில் நவராத்திரி பூஜை ஆரம்பித்து தேவி மகாத்மியம், லலிதா சஹஸ்ரநாமம் இது 9 நாள் சிறப்பாக பண்ணோம். 9ஆம் நாள் அன்றைக்கி நைட்டு அம்பாள்கிட்ட இவ்வளோ நவராத்திரி பூஜையை நீ ஏற்றுக்கிட்டியான்னு தெரியணும்.
அதே சமயத்தில் உன் ஸ்தல புராணம் தெரியாதனால இந்த நவராத்திரி பூஜையை நீ ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் உன் சன்னதிக்கு நீ வர வைக்கணும். உன்னோட சிறப்பு வந்து அவங்களுக்கு தெரியணும். உன்னோட சிறப்பை வந்து நீனே அவங்க முன்னாடி தெரியப்படுத்தணும். ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி காட்டி அதை அவங்க பார்த்து அது மூலமாக வந்து உன் சன்னதிக்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு அந்த கடைசி நாள் வந்து வேணுனது. நவராத்திரி முடிஞ்சு சஷ்டி வருது. அந்த சஷ்டியில் சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் வேல் வாங்குகிற நிகழ்ச்சி. முருகன்கிட்டருந்து வேலை எடுத்துகிட்டு போய் அம்பாள் கையில் வச்சு அம்பாள் சக்தியை திரட்டி முருகன்கிட்ட கொடுத்து முருகன் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி ஐதீகம். வேலை அம்பாள்கிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்ல கூட்டமாக இருக்குது. அம்பாள்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, நவராத்திரி பண்ணதை நீ ஏற்றுக்கிட்டியான்னு தெரியணும். ஏதாவது ஒரு அற்புதம் அவங்க முன்னாடி பண்ணி காட்டி நீ நவராத்திரி ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அந்த அற்புதத்தை பார்த்து உன் சன்னதிக்கு எல்லோரும் வந்துடணும். அந்த அற்புதமே ஸ்தல புராணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேல் எடுக்காமல் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அரை மணி நேரம் கழித்து எல்லோரும் பார்க்குற மாதிரி சாஞ்சிருந்த வேல் தானாகவே நிமிர்ந்து அம்பாலே கொடுக்குற மாதிரி என் கைக்கு வந்தது. அன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே பார்த்து வேலை எடுத்துகிட்டு உள்ளே வர வரைக்கும் முருகன் பேரை சொன்னாங்க. வேலை வந்து நிமிர்ந்து தானாகவே கைக்கு வந்து நான் எடுக்காமே வந்தனால அதை பார்த்துட்டு அம்பாளோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அம்பாள் பேரை சொல்கிறாங்க. அம்பாள் வேல் தானாக கொடுத்ததை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க, நிறைவேறுது. அதே போல் வருஷம் வேல் வாங்குறப்ப ஒரு பூ விழுகிறது, எலுமிச்சம்பழம் விழுகிறது, இந்த மாதிரி உத்தரவு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் அதை பார்த்து நிறையா கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க காரியங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இது அம்பாளோட விசேஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து அதே போல் இங்கே பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். தேரோட்டம் உண்டு. தேர் வந்து இப்போ தேரில் வந்து பங்குனி உத்திரத்துக்கு மிச்ச கோயில்களில் வந்து முருகன் வருவார். இங்கே வந்து சிவன் அம்பாள் தான் வரும். அந்த காலத்துலேருந்து ஐதீகமாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. முருகன் வந்து பாலசுப்ரமணியர் வள்ளி தேவயானையோடு இருக்கார். முருகன் வந்து சண்முகர் தான். ஆனால் வந்து பாலசுப்ரமணியர்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்கார். அருணகிரிநாதர் பாடல்பட்ட ஸ்தலம். அவர் வந்து பாடுறப்ப பாலசுப்ரமணியராக காட்சி அளிச்சிருக்காரு. சண்முகராக இருக்கிறவர் பாடினோன்னே பாலசுப்ரமணியராக காட்சி அளித்தோன்னே அவரை பாலசுப்ரமணியர் கோயில்னு வச்சுருக்காங்க. இது இப்போ தான் பெரிய குணம். முன்னாடி வந்து அருணகிரிநாதர் வந்து பாடுறப்ப குழந்தையாக காட்சி அளித்தனால குழந்தை மாநகரம்னு இதை வச்சுருந்தாங்க. இப்போ பெரிய குளம்னு சொல்கிறாங்க. முன்னாடி குழந்தை மாநகரம் தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து குழந்தைக்காக அவங்க வந்து வேண்டி மன உருகி வேணும்னா எவ்வளோ தடையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடச்சிடுது. இப்போ எல்லாத்துக்கும் கிடச்சி எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்காக வேண்டுறாங்க, எல்லாத்துக்கும் குழந்தை கிடச்சிட்ருக்கு. அது ஒரு அற்புதமாக இந்த ஒரு 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் முருகனுக்கு வந்து வள்ளி தேவியானோடு இருக்கனால, கல்யாண கோலத்தில் இருக்கனால இங்கே முகூர்த்த நாளில் 30 கல்யாணம் 40 கல்யாணம் நடக்கும். எதுக்கு இங்கேயே அவ்வளோ கல்யாணம் நடக்குதுன்னா, அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க பையன் எல்லாத்துக்கும் இங்கே பரம்பரையாக பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறப்ப நாங்கள் ஏன் இங்கேயே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நாங்கள் இங்கே தான் பண்ணோம், என் பையனுக்கு இங்கே தான் பண்ணுறோம், என் பேரனுக்கு இங்கே தான் பண்ணுறோம், இங்கேயே நாங்கள் கல்யாணம் பண்ணனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடச்சிருது, அதனால நாங்கள் பாரம்பரியமாக இங்கே கல்யாணம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் வந்து இங்கே வந்து கல்யாண தடையாக இருந்தால் இந்த வராக நதியில் வந்து குளிச்சுட்டு மரத்தை வந்து 3 தடவை சுற்றி வந்து இங்கே ஜாதக நோட்டு வச்சு தேங்காய் பழம் வச்சு 2 மாலை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணி, ஒரு மாலை சுவாமிக்கு வச்சு ஒரு மாலை வந்து அவங்க கழுத்தில் போட்டு போய் அதை வீட்டில் 3 நாளைக்கு பூஜை ரூமில் வச்சுருந்தா தடையில்லாமல் கல்யாணம் ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ தடையாக இருந்தாலும் இங்கே வந்து மாலை மாற்றினா கல்யாணம் ஆகிரும். அதுக்கு 100க்கு 100% நாங்களே கேரண்டி கொடுப்போம். ஏன்னா முருகன் அவ்வளோ தூரம் நம்பிக்கையோட பக்தர்களுக்கு செஞ்சிட்ருக்காரு. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே போல் மன உருகி வேணுனா தான் இவர் கொடுப்பாரு. நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் ஒரு 6 மாதம் வேண்டுறீங்க, இங்கே வந்து வேண்டி நடக்கலேன்னு உங்களை நினைக்க வைப்பார். அப்பையும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் அவர் மேலே. அப்போ தான் அவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி தெரியும்னா, வேண்டுதல் வச்சு நிறைவேறி அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறனால அது எங்களுக்கு தெரியுது. அது ரொம்ப விசேஷமாக முருகன் கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப சோதித்து தான் கொடுப்பாரு. நம்ம நம்பிக்கையோடமா இருக்கமான்னு பார்த்து தான் கொடுக்குறாரு. ஆனால் நான் கொடுக்குறாரு, நடந்துகிட்ருக்கு. அதே போல் பன்றிக்கு பால் கொடுத்த ஸ்தலம் முருகன் பெரிய குளம் வந்து இப்போ புராணத்தில் சிவனை சொல்லுவோம். இங்கே வந்து முருகன்
முருகன் வந்து வேடன் வந்து தாய் பன்றியை வந்து அம்பு விட்டு இறக்க வச்சிட்றான். அப்போ குட்டிகள் பால் இல்லாமல் தவிக்கிறப்ப முருகன் பன்றி உருவத்தில் போய் பால் கொடுத்ததா இங்கே ஸ்தல புராணம் இருக்குது. அது ரொம்ப விசேஷமானது. இங்கே ஸ்தல விருட்சம் வந்து நெய்க்குட்லா மரம். ஆமாம், இங்கே ஒரு ஜெயதேவர்னு ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவர் கனவுல போய் தான் முருகனை இங்கே பிரதிஷ்டை பண்ண சொன்னதாக சொல்கிறாங்க. இப்போ முருகன் கோயிலுங்கிறனால அவங்க வெளியூர்லேருந்து வராங்க, அவங்க வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க, எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. இந்த அருணகிரிநாதர் வந்து பாடின பாட்டு வந்து என்ன பாட்டுன்னா, தரங்க வார்குழல் முன்னறிதல் விழியலாம் தகைத்த மாமுளை துடியிடை மடமாதர் பரந்த மாளிரிற் படுகொலி வசமாகி மகிழ்ந்து காலனோடு உயிர்கொடு தவியாமல் வரந்தரா விடர் பிறரேவ தருவாரே மகிழ்ந்து தோகையர் புவி வலம் வருவோனே குறும்பை மாமுளை குறமகள் மணவாளா குழந்தை மாநகர தலையுரை பெருமாளே. குறும்பை மாமுளை குறமகள் மணவாளா குழந்தை மாநகர தலையுரை பெருமாளே. இது இது திருப்புகழ் பாட்டு. இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். இது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே போல் இங்கே எல்லோரும் வந்து வேண்டுதல் வைங்க. எல்லா சுவாமியும் இருக்குது. இங்கே 120 சுவாமி இருக்குது. இங்கே வந்து நடராஜருக்கு திருவாதிரை மாதம் அபிஷேகம் நடக்கும். தைப்பூர அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப விசேஷமாக நடக்குது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து பால் வாங்கி 6 வாரம் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அவங்க தொழிலுக்கு, வேலைக்கு, அவங்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் பால் வாங்கி நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ணால் அவர் முருகன் எல்லாமே கொடுக்குறாரு. நம்ம கடுமையாக விரதம் எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கார்த்திகை இதெல்லாம் விரதம் எடுத்தோம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் விரதம் எடுத்தால் பால் அபிஷேகம் பண்ணால் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடச்சிருது. ரொம்ப அற்புதமான கோயில். எல்லோரும் வந்து வேண்டுதல் வைங்க, எல்லாத்துக்கும் நிறைவேறும். ரொம்ப நன்றி. நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே போகும்பொழுது அந்த கோவிலை பற்றி எதுவுமே தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த கோவிலை விட்டு வெளியில் வரும்பொழுது அந்த கோவிலை பற்றின முழு ஹிஸ்ட்ரி ஆகட்டும், கோவிலோட சிறப்பம்சங்களாகட்டும், வழிபாட்டு முறைகளாகட்டும் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இதுதான் நம்ம சேனலோட நோக்கமே. நம்ம ஒவ்வொரு கோவிலுக்காக போய் அந்த கோவிலில் உள்ள முக்கியமான ஒருத்தவங்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய இந்த சின்ன முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்திக் சிவாச்சாரியர் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சின்ன சேனலுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி முழு ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இப்போ நடந்த அந்த வேல் தானாக சிவாச்சாரியரோட கைக்கு வந்தது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வர ஒவ்வொரு பக்தருக்கும் கண்டிப்பாக அந்த கோவில் ரொம்பவே பழமையான ஒரு கோவில்னு பார்த்த உடனே தெரியும். ராஜராஜ சோழன் எப்படி தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாரோ அதே போல் அவரோட பையன் கட்டின கோவில் இது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படி இந்த கோவிலோட வரலாற்று சிறப்பம்சங்களையும் கேட்டு தெரிஞ்சதில் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.